தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கையாக நான் வைக்கிறேங்க. திருப்பூர் மாவட்டத்தில் 4, 5, 6 வார்டுகளில் ஊரா 1996 இங்கே இருக்கிற மக்கள் வசித்தவங்களுக்கெல்லாம் 2 சென்ட் இடம் தான் கொடுத்துருக்காங்க பட்டா. அந்த மக்களுக்கெல்லாம் ஆடு மாடு மேய்ச்சவங்களுக்கு பூரா. ஆனால் இந்த கிராம உதவியாளராக இருக்கப்பட்டவர் நிறைய பேர்த்துக்கு பினாமியாக பட்டா போட வச்சு அதை 10 வருஷம் கழிச்சு நிபந்தனைகளை நீக்கப்பட்டு இந்த பூமிகள் எல்லாமே இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் கையில் தான் இருக்குது. ஏழை எளிய மக்கள் அந்த ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு 20 ரூபா பத்திரத்தில் காசை கொடுத்து பணத்தை வாங்கி 3 மாதத்தில் உங்களுக்கு பத்திரம் முடிச்சுத்தாரே அப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்டவர்கள் எண்ணற்றவர்கள் திருப்பூரில் இருக்காங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் புகார் கொடுத்தாங்கன்னா அந்த புகாருக்கு அவங்க நடவடிக்கைலாம் எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் யாருக்கு சாதகமாக செயல்படுறாங்கன்னா அரசியல் சப்போர்ட்டு, பண சப்போர்ட்டு, அதிகாரம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட்டு. நான் இத்தனை மனு கொடுத்துருக்கேன், ஒரு மனுவுக்குனாலும் எடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு கோடி கோடியா ஐயா கோடி கோடியா இன்னைக்கு வித்துக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான என்ஓசி வேணுமா, நிபந்தனை நீக்கி கொடுக்கணுமா, பட்டா வேணுமா, சார் பதிவாளர் ஆஃபீஸில் போன் அடிப்பாங்க, அங்கேருந்து போகும். நீங்கள் உடனடியாக அந்த பத்திரத்தை பதிங்கன்னு சொல்லி சீல் வச்சு அனுப்பிச்சி விட்டுருவார் சார் ஆட்சியர். எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுங்களா? அதிகார பலம் இருக்குங்கிறக்காண்டி என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி பண்ணுறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவ்வளவு நிலங்களை தனி வட்டாட்சியரால் விவசாயம் செய்ய பட்டா கொடுக்கப்பட்டதை யாரும் விவசாயம் செய்யலை. இன்னைக்கு அந்த நிலத்தை பூரா இன்னைக்கு ரியல் எஸ்டேட் துறைகள் எடுத்து பல கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க. அதில் மக்கள் நிறைய ஏமாற்றப்பட்டவர்கள் எத்தனை மக்கள் இருக்காங்க தெரியுமா? சைட்டு வாங்கி அவங்கள ஏமாற்றப்பட்ட அதுக்குன்னு ஒரு லாயர் ஒன்று வச்சுக்கிடுவாங்க, சீல் வச்சு கொடுக்கறது, அதுக்குன்னு மிரட்டுறதுக்கு ஒரு கும்பல் வேற வச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் திருப்பூரில் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் மீறி நான் ஒவ்வொரு இடத்துக்கும் மனு போட்டுக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுதுன்னு சொல்லி வீடியோ எடுத்து நான் போட்டேன். இன்னைக்கு இடங்கள்லாம் இன்னைக்கு அதிகமான நிலங்கள் திருப்பூரில் இருக்குது, கோடிக்கணக்கான நிலங்கள் இருக்குது. அப்படியே அமுத்துறாங்க, வெளியிடாமல் அனுப்புறாங்க. நான் போய் பேசுகிறேங்கிறாங்க. ஐயா நீங்கள் ரைடு விடுங்க, நீங்கள் ரைடு மட்டும் விடுங்க. வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும், நீங்கள் அந்த அதிகார பலத்தில் உள்ள இந்த முன்னாள் விஓ, இந்த நிலம் அளந்தவர், சர்வேயர் எல்லா சொத்தையும் ஆய் விட்டு பாருங்க. இந்த புஷ்பராணியும் ஆய் விடுங்க. யார்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு பாருங்க. நீங்கள் ஒரு கிராம உதவியாளருக்கு இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்குது தெரியுமா இன்னைக்கு நிலத்துல? ஏன்னா இவங்க தான் சீல் வச்சு பட்டா போட்டு கொடுக்குறாங்க. உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஒரு ஜிஓ காப்பி அனுப்புங்க. 1996 தனி வட்டாட்சியரால் எத்தனை பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டுச்சு, அது எத்தனை பேர் விவசாயம் செய்கிறாங்க, அதில் எத்தனை பேர் ரியல் எஸ்டேட் துறைகளுக்கு விற்கப்பட்டு பல கோடி ரூபா விற்பனை செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக ரைடு விட்டு பாருங்க. நீங்கள் விடணும். என்னுடைய கோரிக்கை அதுதான். திருப்பூர் மாவட்டத்தில் இந்த அரசு பெரம்போக்கு நிலங்களை பட்டா போட்டு நிபந்தனைகளை நீக்கி இன்னைக்கு இது ரியல் எஸ்டேட் துறைகளில் பல கோடி ரூபா